Amazon Primeல தமிழ்ல டப்பிங் செய்யப்பட்ட ஒரு கொரியன் ஹாரர் மிஸ்ட்ரி படமான ஸ்லீப் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட்டாவும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு நாள்ல இருந்து ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்கும் போது வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஏதோ பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீப் வாக்கிங் பண்றாரு. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணத்தை ரத்தம் வர அளவுக்கு சொரிஞ்சுக்கிறாரு தூக்கத்திலேயே. தென் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து பச்சையான கறி எடுத்து அப்படியே சாப்பிடுறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தூக்கத்துல இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவரை கன்சல்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் தான், இதை பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அவர் குணமாகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பயப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இது ஒரு வியாதி இல்ல, அதையும் தாண்டி அமானுஷமான ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தை ஏன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, கண்டிப்பா இது ஒரு வித்தியாசமான பேய் படம். எப்படி சொல்றேன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா பேயை காட்டவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சீன்ல தான் பேயை காட்டுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கோரமாகவும் மேக்கப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பேக் ஷாட் தான் காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல பேயே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஹாரர் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தன்னையும் தன்னோட குழந்தையும் காப்பாத்திக்க அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நைட்டும் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிடும். அந்த அளவுக்கு சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம். பட் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒர்க் பண்ணிருக்காரு டைரக்டர். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ஸ்லீப் வாக்கிங் சீன்ஸ் எல்லாம் அவரோட பெஸ்டான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸா இருக்கும். அது ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் தான். ஸோ நீங்க ஒரு சிட்டிங்லேயே பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அன்பினிஷ்டா ஃபீல் ஆகலாம். மற்றபடி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வர அந்த பேய் யாரு, அவரு எந்த ரீசனுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாமான பேய் வரும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ரீசன் இருக்கும். சோ நீங்க பேயை காட்டாம ஒரு வித்தியாசமான பேய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. Amazon Primeல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ ஃபியூச்சர்ல பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.